இதற்கு வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 29th ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து எந்த நாடு விலகியுள்ளது? ஆன்சர் வெனிசுலா. கேலோ இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2018ஆம் ஆண்டு லான்ச் பண்ணிருப்பாங்க. உலக ஹெப்படைட்டிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 28ஆம் தேதி தான் ஹெப்படைட்டிஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றோம். SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1989ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. சர்வதேச புலிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 29ஆம் தேதி தான் இன்டர்நேஷனல் டைகர் டே செலிப்ரேட் பண்றோம். ஆயுஷ்மான் பாரத் PM ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் எந்த ஆண்டு எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. துடிப்புமிக்க எல்லை கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023ஆம் ஆண்டு லான்ச் பண்ணிருப்பாங்க. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய பாரா தடகள வீராங்கனை யார்? ஆன்சர் ஷர்மிளா தங்கர். 2025 to 26ஆம் நிதியாண்டில் இந்தியாவில் யூரியாவின் இறக்குமதி எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 83% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜூலை 30 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. You will face many defeats in life but never let yourself be defeated. அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய தோல்விகள் அப்படிங்கிறத நம்ம சந்திப்போம். ஸோ அந்த தோல்விகள் எல்லாம் சந்திக்கிற டைம்ல நம்ம ஃபுல்லாவே தோத்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்க செல்ஃபே, அதாவது நம்மளே வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அந்தந்த ஈவெண்ட், வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், அந்த ஈவெண்ட் சரியா போகல அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த தோல்விகளுக்கான கிரைட்டீரியாவை யார் வச்சிருக்கா? நம்ம தான். இந்த ஏஜுக்குள்ள இதை நம்ம ரீச் பண்ணலாட்டியும் நம்ம தோத்துட்டோம். இந்த எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் எடுக்கலாட்டியும் நம்ம தோத்துட்டோம். இந்த இதுக்குள்ள நம்ம பண்ணலாட்டி அப்படின்னு சொல்லி நம்ம தான் எல்லா கிரைட்டீரியா அந்த இதெல்லாம் ஃபில் பண்றது. ஸோ அப்போ நீங்க ஃபில் பண்றதை என்ன பண்றீங்கன்னா, தோத்துட்டோங்கிறதுக்காக ஃபில் பண்ணாதீங்க. இதை நம்ம ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் இருக்கலாம். டார்கெட் ரீச் பண்ண முடியாட்டி இன்னொரு ஷெட்யூல் போட்டு நம்ம ரீச் பண்ணலாம். அதை விட்டுட்டு எல்லாமே வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி உங்க மைண்டுக்கு நீங்க செலுத்தாதீங்க. அதை செலுத்திட்டே இருந்தீங்கன்னா நம்ப ஆரம்பிச்சிடும் நம்ம எல்லாத்துலயும் தோத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எப்போதுமே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பார்னா, துன்பத்துக்கே துன்பம் வர வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். துன்பம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், அது வரும்போது அதுக்கு நம்ம ரெகக்னைஸ் பண்றோம், நீ துன்பம் தான் அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணி நம்ம அழுகிறது, சோகமா இருக்கிறது, எந்த வேலையுமே பார்க்காம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கிறது, அந்த மாதிரி துன்பம் வரும்போது நம்ம இன்னுமே வந்து அந்த மசாலாலாம் தூவி என்ஹான்ஸ் பண்ற மாதிரி துன்பத்துக்கு இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் தான் கொடுக்குறோம். அப்படி பண்ணக்கூடாது. துன்பம் வரும்போது அப்பதான் நம்ம சிரிக்கணும், அப்பதான் நம்ம இதுல இருந்து எப்படி வெளில வரணுங்கிறத பத்தி யோசிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அதுக்கு ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது அந்த துன்பத்தை. சரிங்களா? துன்பமே வந்து துன்பம் வந்து ஓடுற மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல் டாபிக். ஆபரேஷன் ஜல் ரஹத் எந்த மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம். அசாம்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து வெள்ளப்பெருக்கு இருக்கிறதுனால அங்கே உள்ள மக்களுக்கு வந்து மீட்பு செய்யணும், அவங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆபரேஷன் ஜல் ரஹத் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை நம்ம இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவமானது தொடங்கி இருக்கு. ஸோ அசாம்ல வெள்ளப்பெருக்கானது இப்போ ஓடிட்டு இருக்கு, வெள்ளமானது ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்கே உள்ள மக்களை வந்து மீட்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆபரேஷன் ஜல் ரஹத் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் ஜல் ரஹத் அசாம்ல நிவாரண பணிக்காக. அடுத்த ரீசன் நியூஸ். சமீபத்தில் இந்த மாதிரி நிறைய ஆபரேஷன் லான்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? லாஸ்டா வந்து ஆபரேஷன் அமித்சட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபரேஷன் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, வெனிசுலால நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த வெனிசுலால வந்து நிவாரண வசதிகளை வழங்கணும், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நாடுக்குன்னு சொல்லி இந்தியா லான்ச் பண்ணியிருப்பாங்க அமித்சாட் அப்படிங்கிறது. அடுத்த ஆபரேஷன் சிந்தூர். இது நல்லா நம்ம ஃபேமஸா தெரிஞ்ச ஒரு ஆபரேஷன் தான். பெஹல்காம் அட்டாக்கு வந்து பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் சர்வசக்தி இது வந்து ஜம்மு காஷ்மீர்ல பீர்பாஞ்சல் மலைத்தொடர்ல
பயங்கரவாதிகள் ஊடுருவலை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் அஜய் 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ரேஷன் பிரம்மா இது என்னன்னா மியான்மர்ல பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும். அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக ஆப்ரேஷன் பிரம்மா. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் சத்பவ் இது 2024 யாகி புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மர், லாவோஸ், வியட்நாம் இந்த 3 நாடுகளுக்கு நிவாரண உதவிகளை வழங்குறதுக்காக ஆப்ரேஷன் சத்பவ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் PM வித்யாலட்சுமி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டு தான் இந்த PM வித்யாலட்சுமி திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க 2024ல. ஸோ இந்த PM வித்யாலட்சுமி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க இல்லையா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி அமைச்சகம் சார்பில் தான் செயல்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஹையர் எஜுகேஷனுக்கான டிபார்ட்மெண்ட் சார்பில் தான் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ 12th முடிச்சுட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் போய் ஜாயின் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு. இப்போ IIT அப்புறம் IIM இந்த மாதிரி தரமான உயர்தர உயர்கல்வி நிறுவனங்களில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு அந்த கல்வி கட்டணம்லாம் செலுத்தணும் இல்லையா, ஸோ அதுக்கு பணம் தேவைப்படும்ல. ஸோ அந்த பணத்துக்காக அவங்க கடன் உதவி அப்படிங்கிறது பெற முடியும் இந்த PM வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழ். எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கடன் உதவி பெறலாம் அப்படின்னா இப்போ 8 லட்சம் வரைக்கும் இப்போ ஆண்டு வருமானம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த மாணவர் வந்து 7.5 லட்சம் வரைக்கும் கடன் உதவியானது பெற முடியும். இதுக்கு வந்து அவங்க பிணையம் வைக்கணும், கொலேட்ரல் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கவர்மெண்டே 7.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் பெறுவதற்கான உத்தரவாதத்தை வழங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ 4.50 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டு வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனுதவியானது பெறலாம். அவங்களுக்கு 3% மட்டும் வட்டியானது இருக்கும், வட்டி மானியமானது வழங்கப்படும் 3%க்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து PM வித்யாலட்சுமி திட்டம். ஸோ உயர்கல்வியில் படிக்க போகிற மாணவர்களுக்கு கடன் உதவி கிடைக்குது, கொலேட்ரல் அவங்க பிணையம் வைக்க தேவையில்லை, கவர்மெண்டே உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல இப்போ 1425 உயர்கல்வி நிறுவனங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. 1425 உயர்கல்வி நிறுவனங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனங்கள்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய ஏழை மாணவர்களா இருக்காங்கன்னா அவங்க கடன் உதவி பெற முடியும். ஸோ அதான் இந்த ஸ்கீம். 1425 உயர்கல்வி நிறுவனங்கள் இணைச்சிருக்காங்க. இப்போ 67,728 மாணவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க இந்த ஸ்கீம் கீழே. இது கண்டெக்ஸ்ட், இதனாலதான் இந்த ஸ்கீமை பத்தி நம்ம பார்க்கிறோம். சென்ட்ரல் ஸ்கீம் PM சேது திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஸோ இந்த PM சேது ஸ்கீம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒரு 60,000 கோடி மதிப்பீட்டில் பட்ஜெட்டில் இது செயல்படுத்த போகிறதா சொல்லியிருப்பாங்க. இது வந்து ITI நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து மேம்படுத்தி அதன் மூலமாக இளைஞர்களுக்கு நல்ல திறன் பயிற்சி. இப்போ எந்த அளவுக்கு டெக்னாலஜியோட அந்த இயந்திரங்கள்லாம் தொழிற்சாலைகளை வச்சு உற்பத்தி செய்கிறாங்களே அதே மாதிரி இயந்திரங்களோட இங்கே கல்வி நிறுவனங்களில் தொழிற்பயிற்சியானது மாணவர்களுக்கு கொடுத்து அவங்க படித்து முடிச்சு அவங்க இங்கே நியூ டெக்னாலஜியில் தான் படித்து முடிச்சிருக்காங்க. முடிச்ச உடனே இன்னொரு கம்பெனியில வந்து அவங்க இதை ஈஸியா பணியில ஜாயின் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கில் ஆனது இங்கே டெவலப் பண்ணிடுவாங்க. மற்ற டைம்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படின்னா இங்க படிச்சு முடிச்சிருக்காங்கன்னா இங்க ஓல்டு டெக்னாலஜில உள்ள நிறுவனங்கள் அந்த இயந்திரங்களை வச்சுதான் இவங்களுக்கு ப்ராக்டிஸ்ங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க படிச்சு முடிச்சு வெளியில போய் இன்னொரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு நியூ டெக்னாலஜில உள்ள இயந்திரங்களை இயக்குவதற்கான ஆட்கள் தான் தேவைப்படுறாங்க, அந்த நாலேஜ் உள்ள ஸ்கில்டு பர்சன் தான் தேவைப்படுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்குன்னு தனியாக இவங்க கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாம இவங்க படிச்சு முடிச்சு வெளியில போகலே தொழிற்சாலைகள்ல அவங்க ஒர்க் பண்றதுக்கான அந்த கெப்பாசிட்டியோட ஸ்கில்லோட அவங்களை அனுப்பணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் கீழே ஒரு 1000 ITI நிறுவனங்களை மேம்படுத்த போறாங்க. இந்த 1000 ITI நிறுவனங்கள்ல 200 நிறுவனங்கள் வந்து ஹப் மாதிரியும் 800 நிறுவனங்கள் வந்து ஸ்போக் மாடல்லையும். அதாவது இப்போ நல்லா படிக்கிற ஒரு பையன் இருக்காங்கன்னா 4 நல்லா படிக்காத சிறுவர்களை வந்து இவங்களோட இணைச்சி விடுறது, இவங்க 4 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்கங்கிற மாதிரி நிறைய டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில இயந்திரங்கள்லாம் இந்த 200 ITI நிறுவனங்கள்ல இருக்கும். ஸோ இதோட ஒரு 800 ITI நிறுவனங்கள் இணைச்சிருவாங்க. இங்க ஓரளவு லேப் வசதி எல்லாம் மேம்படுத்தியிருப்பாங்க. வாரத்துல ஒரு தடவை இந்த ஸ்போக் அதாவது ஹப் மாடல்ல உள்ள ITI நிறுவனங்களுக்கு போய் அந்த மாணவர்கள் பயிற்சி பெற்றுட்டு திரும்பி வந்து இங்கே ITI நிறுவனங்கள்ல படிக்கிற மாதிரி. ஸோ ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல இது செயல்படுத்த போறாங்க. ஸோ இது முக்கிய நோக்கம் என்ன? இளைஞர்களுடைய திறன் மற்றும் வேலை வாய்ப்பை மேம்படுத்துதல் தான் PM சேது திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். ஸோ PM சேதுன்னு சொல்றோம் இல்லையா, அதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னு பாருங்க. பிரதான் மந்திரி
ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடிங் ட்ரைனிங், அதுதான் வந்து பிஎம் சேது அதோட ஃபில் ஃபார்ம். ஸோ மேம்படுத்தப்பட்ட பயிற்சியின் மூலமாக திறன் மேம்பாடு வேலை வாய்ப்பை உருவாக்கும் பிரதமரின் திட்டம் தான் பிஎம் சேது. 2025 அக்டோபர் 4 இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐடிஐ நிறுவனங்களை, அதாவது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை வந்து மேம்படுத்துதல் மூலமாக திறன் பயிற்சியை கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். ஸோ பிஎம் சேது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். 1000 நிறுவனங்களை வந்து மேம்படுத்த போறாங்க இந்த ஸ்கீம் கீழே. ஸோ இது எந்த அமைச்சகம் அப்படின்னு பார்த்தோம்னா திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இது மட்டும் தான் அதில் தெரிஞ்சுக்கணும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். ஹிமாலயன் சந்திரா தொலைநோக்கி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ஹான்லே. ஹான்லே வந்து லடாக்ல இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து இந்த ஹிமாலயன் சந்திரா HCT ஹிமாலயன் சந்திரா டெலிஸ்கோப் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கடல் மட்டத்திலேருந்து 4500 மீட்டர் உயரத்துல இந்த ஹிமாலயன் சந்திரா தொலைநோக்கி இருக்கு. 2000ஆம் ஆண்டுல தான் இதை நிறுவி இருப்பாங்க அங்கே. இப்போ 25 இயர்ஸ் ஆனது கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த ஹிமாலயன் சந்திரா டெலிஸ்கோப்பை அங்கே நிறுவி. ஸோ இது வந்து நம்ம வானியல் ஆராய்ச்சிகள் செய்யறது, வெளிப்புற கோள்களை ஆய்வு செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த டெலிஸ்கோப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனாலதான் இதை பத்தி நம்ம பார்க்கிறோம். இதோடைய அப்பர்ச்சர் வந்து 2 மீட்டருக்கு இருக்கு. இதை வந்து 3.5 மீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 2000ஆம் ஆண்டுல நிறுவிருப்பாங்க. 25 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன் ஹான்லேங்கிற அந்த லடாக்ல இதை நிறுவிருக்காங்க அப்படின்னா கிளியரான ஸ்கை இருக்கும், காற்று மாசுபாடுங்கிறது அங்கே கம்மியா இருக்கும். அப்போ இடையூறு இல்லாம ஈஸியா வந்து வானியல் சம்பந்தமான விஷயங்களை ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த தொலைநோக்கி மூலமாக கேப்சர் பண்ணி கவனிக்க முடியுங்கிறதுனால தான். இப்போ இந்த அப்பர்ச்சர் இருக்கு இல்லையா, 2.0 மீட்டர்ல இருக்குல்ல, அதை 3.7 மீட்டரா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. வானியல் சம்பந்தமான, விண்வெளி இயற்பியல் சம்பந்தமான, வெளிக்கோள் சம்பந்தமான ஆய்வுகளை இந்த தொலைநோக்கி மூலமாக மேற்கொள்ள முடியும் அதோட தரவுகளை வச்சு. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். நாட்டின் அனைத்து காவல் நிலையங்களையும் இணைக்கும் அமைப்பு எது? ஆன்சர் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலைப்பின்னல் அமைப்பு, அதாவது கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம், அதான் வந்து இதோட ஃபில் ஃபார்ம் CCTNS. ஸோ இப்போ எல்லா ஸ்டேட்டோட காவல் நிலையங்களும் இணைக்கிற வகையில இந்த அமைப்பானது செயல்படுது. ஒரு காவல் நிலையத்துல ஒரு குற்றம் பதிவாயிருக்கும், அந்த குற்றவாளியை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் இன்னொரு ஸ்டேட்ல போயிட்டு அங்கேயும் ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு, இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் அங்கே ஒரு குற்றம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 பேருமே ஒரே ஆளை தான் தேடுறாங்க. ஆனா 3 பேருக்குமே கனெக்டிவ் கிடையாது. இவங்க இந்த சைடு வேற விஷயத்த யூஸ் பண்ணி தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வச்சு இன்னொரு ஸ்டேட்ல தேடிட்டு இருக்காங்க. ஸோ 3 பேரோட இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணும்போது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுடைய காவல்துறைகளை ஒருங்கிணைக்கிற வகையில இந்த CCTNS அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ CCTNS கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம், இது வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும், இந்தியா முழுக்க உள்ள எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் இது வந்து கனெக்ட் பண்ணுது. எல்லாருடைய தரவுகளையும் இது வந்து ஸ்டோர் பண்ணுது. ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள எல்லா தகவலும் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த CCTNS அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதன் மூலமா என்ன நடக்கும்? ஃபாஸ்டா வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஃபாஸ்டா அந்த குற்றவாளிகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே மாதிரி நீதித்துறையில பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கோர்ட்ஸ், அந்த காணொலி மூலமாக வழக்கு நடத்துறது வந்து செயல்படுத்துறாங்க. விர்ச்சுவல் கோர்ட்ஸ்ல காணொலி மூலமாகவே வழக்குகள் விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஸோ அந்த இடத்துக்கு தான், கோர்ட்டுக்கு தான் நேரடியா போய் நடத்தணும் இல்லாம காணொலி வாயிலாகவே இந்த மாதிரி வழக்குகள் விசாரிக்கிறதுனால ஸ்பீடா வந்து அந்த வழக்குகள் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து இ-கோர்ட்ஸ்னா இப்போ எல்லா ஆவணங்களுமே பாத்தீங்கன்னா பேப்பரா இருக்கு. ஸோ பேப்பரா இருக்கும்போது ஒரு கட்டு காணாம போயிடுச்சு அப்படின்னா அந்த கேஸை பத்தி நடத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமாயிரும். ஸோ இப்போ எல்லாமே பேப்பர்லெஸ்ஸா மாத்துறது தான் இ-கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம், டிஜிட்டல் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இ-சாக்ஷியாங்கிறது ஒரு ஆப் இருக்கு. இ-சாக்ஷியால பாத்தீங்கன்னா எல்லா சாட்சிகள் விவரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஆடியோ ஃபைல்ஸ், வீடியோ ஃபைல்ஸ், இது எல்லாமே வந்து இந்த செயலில வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. எங்க இருந்து வேணாலும் நம்ம அந்த இ-சாக்ஷியாங்கிற ஆப் மூலமாக அந்த விவரங்களை, அந்த சாட்சியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ டெக்னாலஜியை எப்படிலாம் யூஸ் பண்றாங்க, அதாவது விசாரிக்கிறதுல போலீஸ் துறையில எப்படிலாம் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த வழிகள்ல யூஸ் பண்றாங்க. விர்ச்சுவலா வந்து நீதிபதிகள் வந்து விசாரணைகள் நடத்துறாங்க. ஃபாஸ்டா இதனால நீதியானது கிடைக்குது. டிஜிட்டல் நீதிமன்றங்கள் எல்லா ஆவணங்கள் எல்லாமே வந்து என்ன பண்றாங்க,
அப்லோட் பண்ணிடுறாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. வெளிப்படைத்தன்மை இது வந்து ஏற்படுத்துது. இன்னொன்று ஸ்பீடி ரெக்கவரி, அதாவது ஸ்பீடியாக வந்து அவங்களுக்கு ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. அடுத்து சாட்சியங்கள் எல்லாமே வந்து செயலியில் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா எங்கேருந்து வேணாலும் இந்த சாட்சியங்களை எடுக்க முடியும். அடுத்து ரீசன் நியூஸ் பிரஷாஸ்ட் 2.0 அப்படிங்கிற செயலியை வந்து என்சிஆர்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, ஸ்கூல் படிக்கும் போது அந்த சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய 21 குறைபாடுகளை கண்டறிவதற்காக இந்த பிரஷாஸ்ட் 2.0 அப்படிங்கிற ஒரு ஆப், 1 case 1 data, அதாவது ஒரு வழக்கு ஒரு தரவு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை உச்சநீதிமன்றத்துறை தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அவர்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து தாய்மார்கள் அப்புறம் குழந்தைகளுக்கான சுகாதார தேவைகளை மேம்படுத்துறதுக்காக ஜனனி அப்படிங்கிற ஒரு மேம்படுத்தப்பட்ட செயலியை வந்து முன்னெடுப்பு வந்து லான்ச் பண்றாங்க. முதியோர்களுக்கான அவசர சேவைகள் மற்றும் பராமரிப்புகளை வழங்குறதுக்காக ஜீவன் செயலிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரத்த கோஷ் இணையதளம் மூலமாக ரத்த வங்கிகள்ல எந்தெந்த பிளட் பேங்க்ல என்னென்ன பிளட் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் கர்சாத்தி அப்படிங்கிற ஒரு செயலி, ஒரு ஏஐ நுண்ணறிவோட செயல்படக்கூடியது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் ஆன ஒரு தளம் தான் கர்சாத்தி. வருமான வரியை எப்படி செலுத்தலாம் அதை பத்தி உள்ள சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து காப்பீடு முகவர்களுக்கு எண்ம சேவைகளை மேம்படுத்த எல்ஐசி வந்து சூப்பர் சேல்ஸ் ஆதி அப்படிங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் கைது மோசடி, டிஜிட்டல்லே கைது பண்ணி நாங்கள் வந்து சிபிஐலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி மோசடி பண்ணுறாங்க இல்லையா, அதை தடுக்கிறதுக்காக அபய் அப்படிங்கிற ஒரு சாட்பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க சிபிஐ. சைபர் குறைபாடுகளை கண்டறிஞ்சு தாக்குதல்களை சுயமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஏஐ மாடல் மித்ரோஸ் ஏஐ, ரீசெண்டாக இதை நியூஸில் பார்த்துருப்போம். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், தேசிய கௌரவம் மீதான அவமதிப்புகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 கீழ்கண்ட எந்த பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குகிறது? ஏற்கனவே பார்த்திருப்போம், தேசிய கீதத்துக்குலாம் அதை அவமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு 3 years கொடுக்குறாங்க. இப்போ வந்தே மாதரம் தேசிய பாடல் இருக்கு இல்லையா, அந்த தேசிய பாடலையே அவமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா 3 years வரைக்கும் சிறை தண்டனை வழங்குற வகையில தான் இந்த மசோதாவை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து வந்தே மாதரம். ஸோ இதை வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் தான் ஏற்றிருப்பாரு 1875. ஸோ தேசிய கௌரவம் மீதான அவமதிப்புகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 இப்போ வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு அப்படிங்கிறது வழங்குது. ஸோ இது வந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் பாடப்பட்டது இந்த பாடல். ஸோ இப்போ வந்தே மாதரம் பாடலை வந்து பாடுறதை நிறுத்துறாங்க, அதை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 3 years வரைக்கும் சிறை தண்டனை அபராதமானது விதிக்கப்படும். ஸோ இப்போ வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 years வந்து கம்ப்ளீட் ஆச்சு, அதையுமே நம்ம செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இந்தியா ஏஐ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2024 தான் இந்தியா ஏஐ திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம வந்து டிஜிட்டலைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லா ஆவணங்களையும் நம்ம டிஜிட்டலைஸ் பண்றோம், அந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அந்த பயன்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூட்டிலைஸ் பண்ணணும் எல்லா துறைகள்லையுமே சொல்லிட்டு இப்போ லான்ச் பண்றாங்க. இந்த இந்தியா ஏஐ திட்டம்ங்கிறது 2024 தொடங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீம் கீழே நம்ம நாடு முழுக்க உள்ள ஒரு 58 இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏஐ சென்டர் அப்படிங்கிறது அமைக்க போறாங்க. அதுல தமிழ்நாட்டிலேருந்து 2 இடத்துல வந்து சென்டர் அமைக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் கண்டெக்ஸ்ட், அதனாலதான் இதை பத்தி பாக்குறோம். அதுல முதல் கட்டமா ஒரு 13 ஸ்டேட்ல 22 சென்டர் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் வந்து 2024 மார்ச் மாதம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. 2024 மார்ச்ல லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். இந்தியாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை ஊக்குவிக்கணும், பயன்பாட்டை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக. நேஷனல் பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1969 தான் இந்த பிறப்பு இறப்பு பதிவு சட்டம், அதாவது பர்த் டெத் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அதில் என்ன பண்ண போறாங்கன்னா அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ எதுக்காக அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இப்போ பிறந்த உடனே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, இறந்த உடனே அதையுமே டெத்தையுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ பிறந்து 1-2 ஆண்டுகள்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி பெறணும். 2 வருஷம் வரைக்குமே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாம 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த பிறப்பு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அனுமதி வாங்கணும். ஸோ அந்த 2 அம்சங்கள் தான் இதில் சேர்க்கிறாங்க இந்த மசோதால, இந்த சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய மசோதால. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா,
பிறப்பு இறப்புகளை உரிய நேரத்துல அவங்க பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மசோதா. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அரசமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்த மசோதாவின் கீழ் அறிமுகப்படுத்தப்படுகிறது? 129வது. ஸோ இப்போ நமக்கு ஒரே டைம்ல ஸ்டேட் எலெக்ஷனும் நடத்தணும், அதே மாதிரி லோக்சபாக்கான எலெக்ஷனுமே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அதுக்காக கூட ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரு உயர்நிலை குழுங்கிறத அமைச்சு அவங்களும் அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அவங்க அறிக்கையில ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் எலெக்ஷனும் அதே மாதிரி சென்டருடைய லோக்சபாவுடைய எலெக்ஷனும் ஒரே டைம்ல கண்டக்ட் பண்ணி ஒரு 100 daysக்குள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்று மசோதாக்களை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஸோ 129வது திருத்த மசோதா, அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா தாக்கல் செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மசோதாவை குறித்து ஆய்வு செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா 41 பேர் கொண்ட குழுவானது அமைச்சிருப்பாங்க. அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த கமிட்டியோட டைம், அந்த குழுவுடைய பீரியடை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் விண்டர் செஷன் வருது இல்லையா, குளிர்கால கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடரே கடைசி வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்கமிங் விண்டர் செஷனுடைய எண்ட் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 2024 இந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது 129வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு 41 மெம்பர் கொண்ட பிபி சௌத்ரி அவர்கள் தலைமையிலான கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க இதை. ஸோ அதே தான் இங்கே கொடுத்துருப்போம். அந்த நாடாளுமன்ற குழுவுடைய பதவி காலத்தை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ். 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் குல்பீர் சிங் எந்த பதக்கம் வென்றார்? ஆன்சர் வெள்ளி பதக்கம். ஸோ 10,000 மீட்டர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நடை ஓட்டத்தில் இப்போ குல்பீர் சிங் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. இப்போ நடக்கக்கூடிய 23வது காமன்வெல்த்தில். இது எங்கே நடக்குதுன்னா ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோல நடக்குது. ஸோ இதில் முதல் தங்க பதக்கத்தை வின் பண்ண இந்திய வீராங்கனை யாருன்னா மீராபாய் சானு தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், கோல்டு மெடல். 23rd காமன்வெல்த் ஸ்காட்லாந்தில் நடக்குது. அதில் குல்பீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹர்ஜிந்தர் கவுர் பளுதூக்குதல் போட்டியில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க 71 kg வெயிட் கேட்டகரியில தான் இந்த சில்வர் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷார்ட்ஸ். தேர்வு முறைகேடுகளை தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மசோதாவானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே மக்களவையில நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்து ஜூலை 29 கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான அந்த மசோதா இருக்குல்ல, அதுல என்னென்ன அம்சம் இருக்கு, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவிஷன். ஆபரேஷன் ஜல் ரஹத் எந்த மாநிலத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அஸ்ஸாம்ல. PM வித்யாலட்சுமி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டு. PM சேது திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் இளைஞர்களின் திறன் மற்றும் வேலை வாய்ப்பை மேம்படுத்துதல். ஹிமாலயன் சந்திரா தொலைநோக்கி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஹான்லேல, லடாக்ல ஹான்லேல. நாட்டின் அனைத்து காவல் நிலையங்களையும் இணைக்கும் அமைப்பு எது? ஆன்சர் குற்றம் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு வலைப்பின்னல் அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி. தேசிய கௌரவம் மீதான அவமதிப்புகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா 2026 கீழ்கண்ட எந்த பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குகிறது? ஆன்சர் வந்தே மாதரம். இந்தியா ஏஐ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024ஆம் ஆண்டு. பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1969ஆம் ஆண்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அரசமைப்பின் எத்தனையாவது சட்ட திருத்த மசோதாவின் கீழ் அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 129வது. 2026ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் குல்பீர் சிங் எந்த பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார், சில்வர் மெடல். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.